ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரான் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் இறால் குழம்பு அண்ட் இறால் ஃப்ரை பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹஸ்பண்ட் வந்து ப்ரானும் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கும்போது நிறைய இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணோன்னே கொஞ்சம் வந்துடுது இறால். இன்றைக்கி வந்து நம்ம இறால் தான் செய்ய போகிறோம். மீன் வந்து கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு தான் மீன். ஃபஸ்ட்டு இறால் எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு கருப்பாக குடல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம சமைச்சா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சரியாக வேகவும் செய்யாது, ரொம்ப கசப்பாக இருக்கும் அது சாப்பிடும்போது. குழம்புமே நல்லாவும் இருக்காது. அதனால் எப்போவுமே இறால் க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த நடுவில் இருக்கிற குடலை உருவி எடுத்துருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். குழம்புக்கு தேவையான வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாதம் ஒரு சைடு வந்துட்டுருக்கு. எல்லா இறாலையும் அதே மாதிரி குடலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இறால நல்லா மசாலா தடவி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 65 மசாலா, குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் பெரிய இறாவாக பண்ணால் கொஞ்சம் நல்லா வரும், இல்லைன்னா சின்னதாக சுருண்டுரும். அதனால் பெரிய பெரிய இறாவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பொரித்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம 65 பண்ணோன்னா சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இறால் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு எண்ணெயில் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மிளகாய் எல்லாத்தையும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக தட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொன்னிறமானதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வேண்டிய மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் தூள், குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இறாலை ஆட் பண்ணணும். இப்போ தண்ணியாக தான் இருக்கும், கொதித்து வந்தோடனே கட்டியாயிரும். தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த இறாலை ஆட் பண்ணிக்கலாம். இறால் குழம்புலேயே முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இறாலை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இறாலோட குக்கிங் டைமே மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு சிக்கன் மட்டன் மாதிரி ரொம்ப வேக வச்சோன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் இறால் குழம்பு வைக்கும்போது குழம்பு நல்லா வற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம்தான், அதுக்கு மேலே வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இறால் நல்லா குக் ஆயிரும். நீங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இறால் நல்லா சுருண்டு வந்திருக்கும். சுருண்டு வந்தாலே நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். போடும்போது எவ்வளோ பெருசாக போட்டோம், இப்போ வெந்து வந்துடுச்சு. இப்போ சைடில் வந்து நம்ம 65 ரெடி பண்ணிடலாம். வந்து நல்லா மேலே ஒரு கருவேப்பிலை போட்டு நல்லா வாசனையாக இருக்கும். இதுவுமே வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு 65 முன்னாடி ஒரு 4 மினிட்ஸு, அதுக்கப்புறம் திருப்பி விட்டு ஒரு 4 நிமிஷம், அதுக்குள்ளே நல்லா ஃப்ரை ஆகிரும். அது வெந்து வரையுமே சுருங்கிட்டு பாருங்கள். இதுவுமே அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு மொத்தமே 8 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நம்ம வந்து அடுப்பெலாம் ஆன் பண்ணக்கூடாது. நல்லா 65 வறுத்து எடுத்தாச்சு. இங்கே பார்த்தோன்னா ஜெரான் வந்து அவங்க அப்பா வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச கேக் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. இனிமேல் என்ன சாப்பிட வேண்டியதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கொத்தமல்லி தழை இல்லை எங்ககிட்ட, அதனால் வந்து போடலை. கடைசியாக
கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சாதம், இறால் குழம்பு, இறால் ஃப்ரை. இப்போ தட்டில் போட்டுற வேண்டியதான். ஹஸ்பண்ட் வந்து இந்த வானகரத்தில் ஹோல்சேல் மீன் மார்க்கெட் இருக்குது. அங்கே நிறைய மீன் இருக்கும். எல்லா வகையான மீன், நண்டு, இறா, குளத்து மீன் எல்லா வகையான மீனுமே இருக்கும். அங்கே தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது மொத்த இறாலுமே வந்து 230 ருபீஸ் தான். அந்த மீன் வந்து 1 கிலோ வந்து 130 ரூபா தான். மொத்தமே அவ்வளோந்தான். ஆனால் நம்ம இப்போ வீட்டு பக்கத்துலலாம் வந்துச்சுன்னா ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஹஸ்பண்டுக்கு ஜெரான் குட்டிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னாங்க. ஜெரான் அப்படியே சாப்பிட்ற மாதிரியே நடிப்பான். ஆனால் சுத்தமாக சாப்பிட மாட்டான். நம்ம தான் ஊட்டி விடணும். சோறு மட்டும் தட்டில் வாங்கி வச்சுப்பான். ஆனால் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டான். நான் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். இன்னும் எங்கள் பாப்பாவை குளிப்பாட்டி இவனுக்கு சாப்பாடு ஊட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஜெரோன் ஜெசிலின் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னும் ஃபேமிலி விலாக்ஸ் எல்லா வீடியோஸும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.